உலக இரட்சகரும் ஒரே இரட்சகருமாய் இருக்கக்கூடிய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய திருநாமம் மகிமைப்படுவதாக. மத்தியான வேளையிலே மிக நேர்த்தியாக வடிவமைக்கப்பட்ட தலைப்புடன் அநேக சத்திய உபதேச வசனங்களை நாம் கேட்டுக்கொண்டிருந்தோம். ஒருபுறம் நம்முடைய சகோதர சகோதரிகள் நகைச்சுவையாக சிரிப்புக்கு ஏதுவாக அநேக விஷயங்களை எடுத்துரைத்தாலும் இன்றைய கிறிஸ்தவ உலகிலே விசுவாசிகளை குழப்புகிற, விசுவாசிகளுக்கு பிரிவினையை, விசுவாசிகளுக்கு இஷ்ட பிரகாரம் உணர்வுகளையும் உணர்ச்சிகளையும் தூண்டக்கூடிய உபதேச சத்தியங்களை குறித்து, அதனுடைய தன்மைகளை குறித்து நாம் கேட்டுக்கொண்டிருந்தோம். இந்த மாலைவேளையில் கூட அந்த பட்டி மன்றத்தினுடைய நாம் கேட்ட அந்த சத்தியத்திற்கு இணையாக சில காரியங்களை உங்கள் மத்தியிலே இந்த ஒரு மணி நேரத்திலே பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். சகோதர சபையை போன்ற சில திருச்சபைகள் மாத்திரம்தான் பொதுவாக வஞ்சிக்கப்படாதவர்களாக இருக்கிறார்கள். கரிஸ்மேட்டிக் குரூப் என்று சொல்லக்கூடிய பச்சையாய், வெளிப்படையாய், வெளிப்புறமாய், ரத்தின சுருக்கமாய் சொல்ல போனால் நம்முடைய திருச்சபை தவிர இன்றைக்கு புரொட்டஸ்டன்ட் என்று சொல்லக்கூடிய பெந்தகோஸ்தே சமூகம் எல்லாருமே 99% வசனத்தினால் வஞ்சிக்கப்பட்டிருக்கிறார்கள், வஞ்சிக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள், வஞ்சிக்கப்படுகிறவர்களாக இருக்கிறார்கள் என்பதில் எந்த மாற்று கருத்தும், எந்த சந்தேகமும், எந்த ஐயமுமே இல்லை. சகோதர சபை என்று சொன்னாலே ஆங்கிலத்திலே பிரத்ரன் அசம்பிளி, பிரத்ரன் சர்ச், பிரத்ரன் மிஷன் என்று சொல்வார்கள். பி இண்டிகேட்ஸ் பிரத்ரன். பி என்ற வார்த்தை சகோதரத்துவத்தை குறிக்கிறது. அதே பி இண்டிகேட்ஸ் பிரில்லியன்ட். நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். உண்மையாகவே நான் பெருமைப்படுகிறேன். நான் ஒரு சகோதர சபையிலே பிரத்ரன் சர்ச்சிலே இருக்கிறேன் என்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன், மார்பை தட்டி நான் பெருமை அடைகிறேன். காரணம், வஞ்சிக்கப்பட்ட கூட்டத்தில் அல்ல. ஔவையா சொன்னாங்க, அரிது அரிது மானிடனாய் பிறப்பது அரிது, அதிலும் அரிது கூன் குருடு செவிடி இல்லாமல் பிறப்பது அரிது. அரிது அரிது ரட்சிக்கப்படுவது அரிது, அதிலும் அரிது சத்திய சபையில் வஞ்சிக்கப்படாத கூட்டத்தில் இருப்பது மிக அரிது. என்றைக்காவது அப்படிப்பட்ட நிலையிலே அந்த கண்ணோட்டத்தோடு நாம் சிந்தித்திருக்கிறோமா? நான் சொன்னபடி மற்ற எல்லா திருச்சபையிலும் they don't have discerning power. அவர்கள் சபைக்கு போனா ஒருத்த குருட்டு தன்மையா, மலட்டு தன்மையா ஆயிடுவான். உண்மையிலே அதற்கு எத்தனை உதாரணங்களாலும் நாட்கணக்கில், மணிக்கணக்கில், வாரக்கணக்கில் பேசுவதற்கு தயாரா இருக்கிறோம். ரட்சிக்கப்பட்டு மற்ற சபைக்கு போயிட்டா அவன் குருட்டாட்டமா இருப்பான். அதே ரட்சிக்கப்பட்டு ஒருத்த சபையில, நம்முடைய சகோதர சபையில இருந்தானா புத்தி வந்துடும், அறிவு வளர்ந்துடும், அவனுக்கு விவரம் வந்துடும். பொதுவாக தமிழகத்திலும் கேரளத்திலும் சில இடங்களுக்கு நான் அல்லது நாங்கள் ஊழியர்களாகி நாங்கள் விருந்தாளியாய் அவர்களை பார்ப்பதற்காக செல்வது வழக்கம் உண்டு. அப்ப சொல்லுவாங்க, பிரதர் நீங்க ஜெபம் பண்ணுங்க அப்படிப்பாங்க. ஒரே ஒரு ஜெபத்துல அப்படி அளந்துருவாங்க. நமக்கு வேத அறிவு எவ்வளவு இருக்கிறது, நமக்கு தேவ பயம் எவ்வளவு இருக்கிறது, நம்ம எத்தனை வருஷமா பிரதர் சபையில் இருக்கிறோம், நாம் எவ்வளவு தூரம் ஜெபிக்கக்கூடியவர்கள், நாம் எவ்வளவு தூரம் ஆவிக்குரியவர்கள் என்பதை ஒரு ஜெபம் கொண்டு வரையறுக்க தகுந்தவர்கள் தான், புத்திசாலி தான் பிரதரன் சபையில், சகோதர சபையில் இருக்கிறவர்கள். நான் உண்மையாகவே தேவனை துதிக்கிறேன், தேவனை மகிமைப்படுத்தினேன். இங்கே பேசின அனைத்து தேவ பிள்ளைகளும் 99% வேத கருத்தோடு, தேவ கருத்தோடு தன்னுடைய கருத்துக்களை அவர்கள் பகிர்ந்து கொண்டார்கள் என்பதிலே உண்மையாகவே மற்றற்ற மகிழ்ச்சியாக இருக்கிறது.
பொதுவாக இந்த தலைப்பிலே இந்த ஆடல் பாடல் எல்லாம் 19ஆம் நூற்றாண்டில் புகுந்ததுதான். நீங்க சொன்னபடியாய் தந்தை பெட்மான்ஸ் அவர்களால் ஆரம்பிக்கப்பட்ட அந்த ஆட்டம் பாட்டம் தான் இன்னைக்கு வந்து கொண்டிருக்கிறது. 1ஆம் நூற்றாண்டில் இருந்து ஏறக்குறைய 18ஆம் நூற்றாண்டுடைய இறுதி வரை எங்கேயுமே இப்படிப்பட்ட ஆட்டம் பாட்டம், அந்நிய பாஷை, அபிஷேகம், சுகம், தீர்க்க தரிசனம், இன்றைக்குள்ள சப்பல் சலம்பல் அப்பல் சலம்பல் எந்த திருச்சபையும் இல்லை. நல்லா கவனிச்சு பாருங்க. சிஎஸ்ஐ சபையில் உள்ள சகோதரர்கள் சொல்லுவாங்க, நாங்க ஆவிக்குரிய சபை இல்ல, அந்த சபை தான் ஆவிக்குரிய சபை சொல்லி மற்ற கரிஸ்மாட்டிக் குரூப்பை சொல்வார்கள். ஆனால் சிஎஸ்ஐ சபையை போன்ற பல சபைகள் 19ஆம் நூற்றாண்டுக்கு முன்பதாக இருந்தது. ஒருவேளை அவர்களுக்குள் அவர்களிடத்தில் நல்ல உபதேசம் இல்லை என்றாலும் தவறான உபதேசம் இல்லை, தவறான கொள்கை இல்லை, தவறான போதனை இல்லை. அறிந்த அளவிலே பாரம்பரியத்தில் போவார்கள், அவ்வளவுதான். ஆனால் இன்றைக்கு கம்பெடுத்தவெல்லாம் தண்டக்காரன் என்று சொல்லும் அளவுக்கு ஆளுக்கு ஒரு சபை, நாளுக்கு ஒரு சபை, பைபிளை எடுத்தெல்லாம் போதனை என்று சொல்லும் அளவுக்கு இன்றைக்கு மாறிவிட்டது. நீங்க பாத்தீங்கன்னா ஈசல் போல இன்றைக்கு புத்தில இருக்கக்கூடிய ஈக்களை போல இன்றைக்கு ஜனங்கள் அவர்களுடைய ரசனைக்காக ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். மார்க்கெட்டுக்கும் போயிருக்கிறோம். அதுபோல ஜுவல்லரி இருக்குல்ல, காதுல கண்கள் போடுறது, அங்கேயும் போறோம். எங்க கூட்டம் அதிகமா இருக்கும்? மார்க்கெட்ல அதிகமா கூட்டம் இருக்கும். தியேட்டருக்கு நான் அவிசுவாசியான சமயத்தில் போயிருக்கேன், தியேட்டருக்கும் போயிருக்கிறோம். அது போல எக்ஸிகியூட்டிவ் மீட்டிங்க்கு மேனேஜர்ஸ், அது போல எக்ஸிகியூட்டிவா இருக்கக்கூடிய தலைவர்கள், எம்பி எம்எல்ஏ மீட்டிங்க்கு போயிருக்கிறோம். எங்க அமைதியா இருக்கும், எங்க ஆரவாரமா இருக்கும்? தியேட்டர்ல பயங்கர ஆர்ப்பாட்டம், பயங்கர சவுண்டு, பயங்கர காரியங்கள் நடக்கும். எக்ஸிகியூட்டிவ் மீட்டிங்ல மிகவும் அமைதியா இருப்பார்கள். எல்கேஜி யூகேஜி அதே சமயத்தில் காலேஜ் எங்க கலகல கலகல கச்சரா, பென்சில் எடுக்கிற பேன் எடுக்கிற கச்சரா சவுண்டு கேட்கும், எங்க அமைதியா இருக்கும்? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய திருச்சபைக்கு இங்கே ஒரு சகோதரி குறிப்பிட்டு சொன்னார்கள், we have our one stand, our one standard. நம்ம ஒரு நாள் நம்முடைய ஸ்டாண்டர்டை விட்டு இறங்கி போகிறவர் அல்ல. விசுவாசிகள் வர வேண்டும் என்பதற்காக எந்த சோப்பு போடவோ கடலை போடவோ ஐஸ் வைக்கவோ செய்யக்கூடிய திருச்சபை அல்ல நம்முடைய திருச்சபை. நம்முடைய அன்மறைந்து போய பிதாக்கன்மார், பூர்வ பண்டிதன்மார், வேத வல்லுநர்கள் ஒரு வரைமுறையை வரைத்திருக்கிறார்கள். they have our one pattern. அதற்கு கீழே இறங்கி போக மாட்டோம். நீ வந்தாவா வராட்டப்போ, உன் தசமபாகத்தில், உன் காணிக்கையில, உன் பொருளாதார உதவியில, உன் பண உதவி இருக்கக்கூடிய திருச்சபை அல்ல பிரதரன் சபை. நம்ம வளைஞ்சு கொடுத்திருந்தோம்னா இன்னைக்கு ஒரு பெந்தெக்கோஸ்து சபை இந்த உலகத்துல வந்திருக்காது. நம்ம எசஞ்சு கொடுத்திருந்தோம்னா போனா போகட்டும், வந்தா பரவாயில்ல, அதுவும் வேணும் இதுவும் வேணும், அதுவும் சரி இதுவும் சரி எல்லாம் சரின்னு சொல்லி பிரதரன் கூட்டி இருந்தால் இன்னைக்கு நிச்சயமாக பெந்தெக்கோஸ்து சமூகம் என்ற ஒரு சமூகம் வந்திருக்காது. நமக்கு ஒரு லெவல் இருக்குது, அந்த லெவலுக்கு கீழே போக மாட்டான் எந்த பிரதரன் சபையும். 5 பேர் தான் இருப்பான், கூட்டமா தான் பண்ணி கூட்டம் இருக்கும். ஆனா சிங்கங்கள் 5 பேரா இருப்பான். அவனுக்கு எல்லாம் தெரியும், பாட்டு பாட தெரியும், உபதேசம் பண்ண தெரியும், அப்பம் கொடுக்க தெரியும், கர்த்தருடைய பந்தி எடுத்து கொடுப்பான், கூட்டத்தை தொடங்க தெரியும், கூட்டத்தை முடிக்க தெரியும், கூட்டத்தை நடத்த தெரியும். அப்படிப்பட்ட ஆட்கள் தான் நம்முடைய ஆட்கள். அருமையான பிள்ளைகளை இங்கே சொல்லும் பொழுது ஒரு சகோதரி சொன்னார்கள், மற்றவர்கள் எல்லாம் அவருடைய உதட்டிலே கர்த்தரை ஆராதிக்கிறவர்கள், உணர்ச்சியிலே கர்த்தரை ஆராதிக்கிறவர்கள். ஆனால் நம்முடைய திருச்சபையிலே, நம்முடைய பாடல் புஸ்தகத்திலே அந்த முதல் அட்டவணையை பார்த்தால் உங்களுக்கு தெரியும், we have heart worship, not lip worship. இதயத்தோடு இணைந்து பாடுகிறவர்கள். இன்னைக்கு அநேக பெந்தெக்கோஸ்து சமூகத்திலே அநேகர் உரக்க சொல்லுகிறேன், சத்தமாய் சொல்லுகிறேன், சவால் விட்டு சொல்லுகிறேன், சத்தத்தை சத்தியமாக எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். இறைச்சலை எழுப்புதலாய் அவர்கள் எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். நமக்கு தெரியும், உலக சமாதானத்துக்காக ஜெபம் பண்ணுவாங்க ராத்திரி முழுசும். ஊர்க்காரருடைய உறக்கத்துக்கு எடுத்துட்டு உலக சமாதானத்திற்காக ஜெபிக்கிறவர்கள் தான் இன்னைக்கு இருக்கிறார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய திருச்சபையில கூட்டத்துல கோயந்தா போட்டு கூட்டத்துல அரோகரா போடக்கூடிய சபைகள் அல்ல நம்முடைய திருச்சபை. உங்களுக்கு தெரியுமா, இன்னைக்கு இதை நான் பேசுவதற்கான காரணம் என்னவென்று சொன்னால், நல்ல தலைப்பிலே நல்ல கருத்துக்களை நாம் கேட்டோம். வளர்ந்து வருகிற வாலிபர்கள், வளர்ந்து வருகிற வாலிப பிள்ளைகள்
இளைஞர்கள் நாம் இருக்கிறோம். ஒரு கள்ள உபதேசம், ஒரு தவறான கொள்கை, ஒரு துர் சத்தியம் எப்படி கிறிஸ்தவத்துக்கு நுழைந்தது தெரியுமா? நல்லா கவனிச்சுக்கணும். எப்படி நுழைந்தது சொன்னால், அதாவது மனிதனுடைய உணர்ச்சியை கிளப்புகிறதாய், உணர்ச்சியை தூண்டுகிறதாய் இருக்கும். இரண்டாவது, வேத வசனத்தை விட்டு மனுஷீக கற்பனையிலே நன்மைக்காக செய்கிறது போல இருக்கும். நன்றாய் கவனிக்க வேண்டும். நீங்கள் ஏதேன் தோட்டத்துக்கு போனீங்கன்னா, ஏவாள்கிட்ட பிசாசு சொல்லும் பொழுது யாருக்கு நன்மை உண்டாவதற்காக சொல்லுகிறார்? ஏவாளுக்கும் ஆதாமுக்கும் நன்மை உண்டாவது போல, உபகாரப்படுவது போல, உதவி செய்வது போல சொல்லுகிறார். அப்படி என்று சொன்னால் புரிந்து கொள்ளுங்கள், எந்த உபதேசம் ஆரம்பத்தில் நன்மைக்காக, நல்லதுக்காக சரியாக தோன்றுவது போல இருந்தாலும் அது பிற்பாடு பெரிய தீங்குகளை விளைவித்தது. முதல் கோணல் முற்றும் கோணல் என்பது போல. அருமையான பிள்ளைகளே, நம்முடைய சகோதர சபையுடைய உபதேசங்கள் என்பது ரத்தம் சிந்தி, வியர்வை சிந்தி, ஜீவனை கொடுத்து, ஜீவிதத்தை கொடுத்து, வேத வசனத்தை மாத்திரம் ஆதாரமாக்கி, அடிப்படையாக்கி, அஸ்திவாரமாக்கி கொண்டு வரப்பட்ட சத்தியங்களாகும். இங்கே அந்த சகோதரர் ஒரு பாடலை பாடினார். எல்லோருக்குமா உன்னத கர்த்தாதி கர்த்தரே. இங்கிலாந்து தேசத்துல ராணிய முடிசூட்டுவாங்க. ராணியை முடிசூட்டும் போது அவங்க மட்டும் அந்த அந்த ராஜ சிங்காசனத்தில் அமர்ந்திருப்பாங்க. அந்த சார்ல்ஸும் அவங்களுடைய மனைவி அந்த இதில் உட்கார்ந்துருப்பாங்க. இந்த பாட்டை பாடும் பொழுது, எல்லோருக்குமா உன்னத கர்த்தாதி கர்த்தரே, அந்த பாட்டை பாடும் பொழுது தானாகவே எழுந்து நின்றார்களா? தானாகவே அவர்கள் எழுந்து நின்றார்களா? அருமையான இந்த பிள்ளைகளே, அப்படிப்பட்ட கருத்துள்ள, வியாபாரத்துக்காக பாடப்படுகிற பாடல்கள் அல்ல, விற்பனைக்காக பாடப்படுகிற பாடல்கள் அல்ல, உணர்ச்சிகளை தூண்டுவதற்காக பாடல்கள் அல்ல. அந்த நாட்கள்லாம் ஒரு பாட்டை எழுதி, முதல்ல நான் ஒரு பாட்டை எழுதுனா அந்த பாட்டை சபையில கொடுத்து நல்ல சிறந்த போதகத்தை, பைபிள் டீச்சர்ட்ட என்ன செய்வாங்களா, இது உபதேச சத்தியம் சரியா, உபதேச பிரகாரம் சரியா சொல்லி பார்ப்பாங்களா. பைபிள் வாசிக்கிறோம், நிறைய காரியம் இருக்குது. எத்தனை மணிக்கு அடிக்கணும் முடிக்கிறீங்க? எவ்வளவு ஆச்சு? ஓகே, அதாவது 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே எங்கே கூடியிருக்கிறார்களோ கேட்கல, வாசம் பண்ணுவேன். ஓகே, வெரி குட். நல்லா சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க. என்ன இப்படி சொல்றீங்க? சொல்லுங்க, வாசம் சொல்லுங்க. வாசம் செய்வேன். அப்படியா? 2 பேரா, ஏனெனில் 2 பேராவது 3 பேராவது நாமத்தினாலே எங்கே கூடியிருக்கிறார்களோ பண்ணுவேன். அப்படியா? இருக்கிறேனா? வாசிங்க. பண்ணுவேனா ஃபியூச்சர்லயா? மத்தேயு 18:20 கிடைக்கும். ஏனெனில் 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே எங்கே கூடியிருக்கிறீர்களோ அங்கே அவர்கள் நடுவிலே இருக்கிறேன் என்றார். இருக்கிறேன். It's a future or present tense? Present tense. I already in your midst. இந்த இடத்திற்கு யாரும் கடந்து வருவதற்கு முன்பதாகவே தேவ பிரசன்னம் இருக்கிறது. ஆனா பெந்தகோஸ்தே சபையிலே பெக்மான்ஸ் பாடல்கள் சொல்வாங்க, ஆவியானவரே இறங்கி வாரும். இல்லையா? ஆவியானவரை இறக்குகிறார்கள். அப்படி நிறைய பாட்டு இல்லையா? சில பாடல்கள் எனக்கு டக்குன்னு வர மாட்டேங்குது. அப்படி பாட்டு இல்லையா? உபதேச சத்தியத்திற்கு விருத்தமான, விரோதமான, எதிரான பாடல் இருக்கிறது. வாரும் ஆவியானவரே, இறங்கும் ஆவியானவரே. ஆவியானவரை யாரும் இறக்க முடியாது. ஆவியானவரை யாரும் வாங்க என்று கூப்பிட முடியாது. ஏனென்றால் வேதத்தில் வாசிக்கிறோம், 2 பேராவது 3 பேராவது நாமத்தினாலே எங்கே கூடியிருக்கிறார்களோ அவர் மத்தியில் நான் இருக்கிறேன் என்று சொன்னார். அப்படி என்று சொன்னால் இப்படிப்பட்ட சத்திய வெளிச்சம் உள்ள, சத்திய அறிவுள்ள, சத்திய பகுத்தறிவு உள்ள ஒரு திருச்சபையில் தான் நீங்களும் நானும் இணைந்திருக்கிறோம். இந்த உபதேசங்களை கட்டி காப்பது நம்முடைய கடமையாயிருக்கிறது. எனவே இந்த நாட்களிலே நடக்கக்கூடிய தலைமைத்துவத்திலே, உபதேசத்திலே,
அதுபோல வாழ்க்கையில் நடக்கக்கூடிய 5 காரியங்களை சுட்டி காண்பித்து என்னுடைய உரையை நான் முடிக்க விரும்புகிறேன். முதலாவது, அதற்கு ஆதாரமாக வசனத்தை வாசிக்கலாம். மத்தேயு சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் அதனுடைய 3ஆம் வசனம் 4ஆம் வசனம். பின்பு அவர் ஒலிவமலையின் மேல் உட்கார்ந்திருக்கையில் சீடர்கள் அவரிடத்தில் தனித்து வந்து, இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும்? உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன? உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவோடு கேட்கிறார்கள். அதற்கு இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, இயேசு கேள்வி கேட்ட சீஷர்களுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். தேவன் தாமே நாம் வாசித்த இந்த நல்ல வசனத்தின் மூலம் மகிமைப்படுவாராக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய ஊழியத்தினுடைய இறுதி கட்டம், வாழ்க்கையினுடைய முடிவுரை, அவருடைய பிரசங்கத்தினுடைய கிளைமேக்ஸ், எண்ட், கடைசி முடிவு எல்லைக்கு வந்து விட்டார். 3ஆம் வசனத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தனித்திருக்கும் பொழுது சீஷர்களும் தனித்து வந்து ஒலிவ மலையிலே அவரிடத்தில் 2 கேள்விகளை கேட்கிறார்கள். 2 கேள்வியும் ஒரே கேள்விதான். என்ன கேள்வி? உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன என்று கேட்கிறார்கள். அதற்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முதல் அடையாளமாய், முக்கிய அடையாளமாய் சொல்கிறார். 4ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதர சகோதரியே, கிறிஸ்தவ உலகின் முடிவிலே, கிறிஸ்தவ வரலாற்றின் விளிம்பிலே, கிறிஸ்தவ தலைமுறையின் எல்லையிலே, கிறிஸ்தவ சரித்திரத்தினுடைய அதனுடைய இறுதி கட்டத்திலே நீங்களும் நானும் வந்துவிட்டோம். இன்னைக்கு இந்த வேத வசனத்தின்படி வஞ்சிக்கிறவர்கள், வஞ்சிக்கப்பட்டவர்கள், வஞ்சிக்கப்படுகிறவர்கள் இன்றைக்கு ஏராளமாய் தாராளமாய் கிறிஸ்தவ உலகிலே பெருகிவிட்டார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, 2021 ஆண்டுகளுக்கு முன்பே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீஷர்களுக்கும் அங்குள்ள அப்போஸ்தலருக்கும் திருச்சபைக்கும் தன்னை பின்பற்றி வருகிற விசுவாசிகளுக்கும் மிக எச்சரிக்கையாய் சொன்னார், மிக கவனமாய் சொன்னார். காரணம், தேவ ஜனம் வஞ்சிக்கப்படுவதற்கு, தேவ ஜனம் வஞ்சிக்கப்படுவர்களாய் மாறுவதற்கு, தேவ ஜனம் வஞ்சிக்கப்பட்டவர்களாய் மாறப்படுவதற்கு சகல சாத்தியங்கள் உள்ள காலகட்டங்களிலே அன்றே இருந்தது, இன்றும் இருக்கிறது. அதுதான் உலகத்தினுடைய முடிவு, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு அருகில் இருக்கக்கூடிய ஒரு காரியமாக இருக்கிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரி சகோதரி, எங்கும் எதிலும் anywhere everywhere இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் வஞ்சிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு காலத்தை பார்க்கும் பொழுது, காலம் கடைசி காலம், காலம் கலியுகம், உலகம் முடிவுக்கு வரப்போகிறது, இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார் என்று அறிந்த பிசாசு மிகவும் துரிதமாய், மிகவும் மும்முரமாய், மிகவும் வேகமாய் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார். ஆனால் விசுவாசிகளாக நீங்கள் நானும் உறங்கிக் கொண்டிருக்கிறோம், நீங்கள் நானும் தூங்கிக் கொண்டிருக்கிறோம். அவிசுவாசிகள் பாவத்திலே, சாபத்திலே, பிசாசின் அடிமையிலே, இருட்டிலே உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் பாவம் மன்னிக்கப்பட்டவர்களாகி நீங்கள் நானும், ரட்சிக்கப்பட்ட நீங்கள் நானும் வெளிச்சத்திலே உறங்கிக் கொண்டிருக்கிறோம். கழுத வெட்டைக்கு முன்விட்ட வர பின்விட்ட வர இல்ல என்பது சொல்வது போல அவர்களும் உறங்குகிறார்கள், நீங்களும் நானும் உறங்குகிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்கு தெரியுமா, உலகத்தில் உள்ள எல்லா இசங்களும், இதிகாசங்களும், கட்சிகளும், அரசாங்கங்களும், எல்லா வேதங்களும், புராணங்களும், ஏன் இன்று உலகத்தில் உள்ள எல்லா கம்யூனிஸ்டும் உட்பட அனைத்து கட்சியினரும் எல்லாரும் இன்னைக்கு அலர்ட்டா இருக்கிறார்கள். எல்லாரும் ஒருங்கிணைந்து, எல்லாரும் ஒன்று சேர்ந்து, எல்லாரும் ஒற்றுமையா இருக்கிறார்கள் என்பதை இன்றைக்கு பார்க்க முடியும். எல்லாம் இன்னைக்கு ஐக்கியப்பட்டு விட்டார்கள், எக்ஸப்ட் தேவ ஜனத்தை தவிர, எக்ஸப்ட் கிறிஸ்தவர்களை தவிர, எக்ஸப்ட் விசுவாசிகளை தவிர எல்லாரும் இன்னைக்கு ஒற்றுமையாய் இணைந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் விசுவாசிகளாகி நீங்களும் நானும் உறங்கிக் கொண்டிருக்கிறோம். வேதத்தில் வாசிக்கிறபடி இயேசு சொன்னார், முதல் அடையாளமே வஞ்சிக்கப்படுகிறவர்கள், வஞ்சிக்கப்பட்டவர்கள், வஞ்சிக்கப்படுகிறவர்கள், வஞ்சிக்கிறவர்கள் அதிகமாக இருப்பார்கள். இன்றைக்கு பிரிய தேவ ஊழியரும்
அவர்களை தொடர்ந்து பேசுற எல்லாரும் சொன்ன ஒரு வார்த்தை தான், இன்றைக்கு எங்கு பார்த்தாலும் வசன குருட்டாட்டம் தலைவிரித்தாடுகிறது, வசன மலட்டுத்தன்மை தலைவிரித்தாடுகிறது, வசனத்தில் தெளிவில்லை, சத்தியத்தில் அறிவில்லை, பாவத்தை குறித்த உணர்வில்லை, பகுத்தறிவில்லை, தேவனை பற்றியுள்ள சரியான அறிவில்லை, உபதேச வெளிச்சமில்லை, சரியான பேலன்ஸ் இல்லை, எதையும் நம்பக்கூடிய விசுவாசிகள் போலி திருப்தி, ஏமாற்று ஆசீர்வாதங்களை, உலக ஆசீர்வாதங்களை, இன்றைக்கு நித்திய ஆசீர்வாதங்களை எண்ணி நெட்டோட்டம் ஓடக்கூடிய ஒரு கலியுகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கண்டதே காட்சி, கொண்டதே கோலம், வெளுத்ததெல்லாம் பால், மின்னுவதெல்லாம் பொன், கண்ணை கட்டி விசுவாசிகளை காட்டி விட்டது போல எல்லாரும் இன்னைக்கு ஏமாற்று வேலையிலே, வஞ்சனையிலே, போலியிலே நின்று கொண்டிருக்கிற ஒரு அவல நிலை இன்னைக்கு நம்முடைய விசுவாச சமூகத்தில் இருக்கிறது. உங்களுக்கு தெரியுமா, பிஜேபியிலே, ஆர்எஸ்எஸ்ஸிலே, சிபிஎம்மிலே, காங்கிரஸிலே, அரசியல் கட்சியிலே, அரசாங்கத்திலே ஒருவன் பிரமாணத்துக்கு விரோதமாய் ஒரு காரியத்தை செய்தால் நீக்கி விடுவார்கள், சட்டப்பூர்வமாய் ஒழுங்கு நடவடிக்கை எடுப்பார்கள். ஆனால் இன்னைக்கு பரந்த விருந்த கிறிஸ்தவ உலகத்திலே எதையும் சொல்லலாம், எதையும் பேசலாம், எதையும் செய்யலாம், கேட்பதற்கு ஆளன்று, கேட்பதற்கு நாதி என்று இன்னைக்கு திருச்சபை தலைகீழாய் மாறிக்கொண்டிருக்கிறது. திருச்சபை தலைகீழாய் இன்னைக்கு வளர்ந்து கொண்டிருக்கிறது. தேவ பிரமாணத்தை மறந்தவர்களாய், வேத பிரமாணத்தை மறந்தவர்களாய், தேவ சத்தத்தை கேட்காதவர்களாய், வேத சத்தத்தை மதிக்காதவர்களாய், தேவ சித்தத்தை அறியாதவர்களாய், வேத சித்தத்தை மறந்தவர்களாய், மதிமயங்கி போட தலையாட்டி பொம்மைகளாய் இன்னைக்கு விசுவாசிகள் இருக்கிறார்கள். ஒரு காலத்திலே இங்குள்ள சில சகோதரிகள் சொன்னார்கள், அதாவது அந்த நாட்களிலே நாங்கள் வளர்க்கப்பட்ட, நாங்கள் வளர்ந்த காரியம் என்னவென்று சொன்னால் சரியாய் சொல்வார்கள், தவறு என்று சொன்னால் தவறு என்று சொல்வார்கள், சரி என்று சொன்னால் சரி என்று சொல்வார்கள். முகத்தை பார்த்து நேரடியாக பேசின காலகட்டங்கள் மாறி, ஐயோ இன்னைக்கு ஊழியத்தை பேசினா ஊழியர் என்ன நினைச்சுக்குவாரோ, மூப்பத்தை பேசினா மூப்பர் தவறா எடுத்துக்குவாரோ, என்னை போன்ற ஊழியர்கள் விசுவாசிகளாகி உங்களை பார்த்து பயப்படுகிறோம். ஐயோ சொன்னா சபை விட்டு வெளியே போயிருவாங்களோ, துக்கமாயிருமோ, வேதனையாயிருமோ, சபை பிரிஞ்சிருமோ. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, என்னுடைய திருச்சபையை போதிக்கும் ஒரு காரியத்தை சொல்லுவேன். ஒருவேளை நானோ நாங்களோ இன்னைக்கு வேத பிரமாணத்தின்படி, தேவ பிரமாணத்தின்படி, வேத சத்தியத்தின்படி, தேவ சத்தியத்தின்படி சரியான உபதேசத்தை சரியாய் கீறி உரிச்ச வாக்குகளால் பேசலாம் என்று சொன்னால் எத்தனை பேர் திருச்சபையில் இருப்பார் என்று எனக்கு தெரியாது. எத்தனை பேர், how many members will be remain, we don't know. பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட ஒரு தலைகீழாய் மாறிவிட்ட கிறிஸ்தவ உலகம். எச்சரிக்கையா இருக்க வேண்டும். இந்த எச்சரிப்பு இங்குள்ள திருச்சபையில் முதிர்ந்த விசுவாசிகளுக்கு மாத்திரமல்ல, இளைஞர்களுக்கு முக்கியமாய் இன்றைக்கு நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். 21 நூற்றாண்டிலே, கலியுகத்திலே, கொடுமை யுகத்திலே, கொடூர யுகத்திலே, கொடுமை யுகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்குமே கிறிஸ்தவ சரியான போதனை பார்க்க முடியவில்லை, அரிதா இருக்கிறது. அதாவது வம்ச நாசம் என்று சொல்வார்கள். அரிய வகை பூக்கள், அரிய வகை பறவைகள், அரிய வகை விலங்கினங்கள், சில விலங்குகள், சில பூக்கள் எல்லாம் அரிய வகை பூக்களாக மாறிவிட்டது. காரணம் காலநிலை சூழ்நிலையாக அதை பார்க்க முடியலை என்பதை போல வசனத்தின் பஞ்சம் தலைவிரித்தாடுகிறது. நல்ல ஊழியர்களை, நல்ல போதகர்களை, நல்ல போதனையை, நல்ல சபையை இன்றைக்கு எங்கும் காண முடியவில்லை. அதற்கு காரணம் we lost our originality. நாம் நம்முடைய தனித்துவத்தை இழந்து விட்டோம். நாம் நம்முடைய ஒரிஜினலை, நாம் நம்முடைய நிகரற்ற தன்மையை நஷ்டப்பட்டு விட்டோம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதை சொல்லுகிறதுக்கு ஏன் தெரியுமா? இன்றைக்கு வஞ்சிக்கப்பட வாய்ப்புள்ள 5 நபர்கள், 5 விதங்கள், 5 காரியங்கள் மத்தியில் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் வேகமாக. ஒரு விசுவாசி, ஒரு கிறிஸ்தவன், ஒரு சபை எந்தெந்த காரியத்திலே வஞ்சிக்கப்படுகிறவர்களாய், வஞ்சிக்கப்பட்டவர்களாய், வஞ்சிக்கிறவர்களாய் மாற முடியும் என்ற 5 கூட்டம் காரியத்தை வேகமாக சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன். 24ஆம் அதிகாரத்துடைய 24ஆம் வசனத்தை வாசியுங்கள். கள்ள கிறிஸ்துகளும், அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கள்ள கிறிஸ்து என்று சொன்னால் என்ன? அந்த நாட்களிலே கிறிஸ்துவை ஃபோக்கஸ் பண்ணினார்கள், கிறிஸ்துவுக்கு மகத்துவம் கொடுத்தார்கள், கிறிஸ்துவுக்கு தனித்துவம் கொடுத்தார்கள், கிறிஸ்துவை ஆராதித்தார்கள், கிறிஸ்துவுக்கு நேராய் இன்னைக்கு விசுவாசிகளை நடத்தினார்கள். ஆனால் இன்னைக்கு கிறிஸ்துவுக்கு இணையாக கிறிஸ்து ஸ்தானத்தை, இயேசு ஸ்தானத்தை எடுக்கக்கூடிய ஊழியர்கள் பெருகிவிட்டார்கள். மாத்திரமல்ல, அடுத்து இன்னைக்கு பார்க்கிறோம் கள்ள தீர்க்கதரிசிகள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அது நடக்கும், இது நடக்கும், அப்படி நடக்கும், இப்படி நடக்கும். நான் கேட்கிறேன், இந்த பாரத சமூகத்திலே, இந்த மகாராஜ்யத்திலே, உலகத்திலே எத்தனை
தீர்க்கதரிசிகள் இருக்கிறன்னு சொன்னார்களே, கொரோனாவை குறித்து யாராவது சொன்னாங்களா? கொரோனாவை குறித்து யாராவது தீர்க்கதரிசி சொன்னாங்களா? யாரும் சொல்லவில்லை. ஒருவேளை நான் சொன்னேன் நீ சொன்ன என்று சொல்கிறவர்களுக்கு மற்றொரு கேள்வி, கொரோனா எப்பொழுது நிறுத்தப்படும் சொல்ல முடியுமா? அருமையான தேவனுடைய தீர்க்க தரிசனம் என்று சொன்னாலே தேவ வசனம் தான். தேவ வசனத்துக்கு அப்பாற்பட்ட ஒரு தீர்க்க தரிசனம் இல்லை என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். என்ன நடக்குமா? எஸ் வாசிங்க. எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் நன்றாக கவனிக்க வேண்டும். ஒரு காலத்திலே சகோதர சபை உபதேசம் சத்திய உபதேசமாய், பச்சை உபதேசமாய், வேறுபட்ட உபதேசமாய், மாயம் கலக்காத உபதேசமாய் இருந்தது. ஆனா இன்னைக்கு நம்ம ஆளுகளும் பிரதர் அந்த போதகர் நல்லா பேசுறாரு, அவரு நல்ல ஜோம் பண்றாரு கேட்டீங்களா, அவர் நல்ல போதகம் பண்றாரு, அவர் நல்ல பாட்டு பாடுறாரு. அருமையான தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சகோதர சபையினுடைய விசுவாசிகள் கூட இன்னைக்கு மற்ற துர்போதனையான கள்ள போதனையான ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் அந்நிய பாச அபிஷேகம் தீர்க்க தரிசனம் அது இது சொல்லி உலக ஆசீர்வாதத்திற்கு போகக்கூடிய இன்னைக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட நம்முடைய திருச்சபையிலும் அப்படிப்பட்ட நூதன உபதேசம் அப்படிப்பட்ட கசப்புள்ளவே வந்து கொண்டிருக்கிறதை மறந்துவிட வேண்டாம் பிரியமானவர்களே. எதனை குற்றி கீழே வாசிக்கிறோம்? வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அடையாளங்களை பெரிய அற்புதங்களை செய்வார்கள். பிரேச கவனிங்க, பதத்தை கவனிங்க. வஞ்சிக்கத்தக்கதாக, அதான் நம்முடைய தலைப்பு, வஞ்சிக்கப்படாதீர்கள். வஞ்சிக்கத்தக்கதாக இப்படிப்பட்ட அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்வார்களா? மாத்திரமல்ல, இந்த வார்த்தையை இயேசு கிறிஸ்து மறுபடியும் உச்சரிக்கிறார். 11ஆம் வசனம், 11ஆம் வசனம். அநேக கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி அநேகரை வஞ்சிப்பார்கள். 4ஆம் வசனம், வஞ்சிக்கப்படாதபடி எச்சரிக்கையார்கள். 5ஆம் வசனத்தின் கடைசி பகுதி, நானே கிறிஸ்து என்று சொல்லி அநேகரை வஞ்சிப்பார்கள். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரே சகோதரியே, அநேக போலி கிறிஸ்தவர்கள், அநேக போலி தலைவர்கள், அநேக போலி தீர்க்கதரிசிகள், அநேக போலி அற்புத அடையாள வரம் செய்கிறவர்கள், குணமாக்கு வரம் செய்கிறவர்கள் தலைவர்களாய் தலைமைத்துவத்திலே தோன்றுவார்கள் என்று வேதம் சொல்கிறது. வாசிக்க வேண்டாம். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி, கர்த்தாவே கர்த்தாவே, உம்முடைய நாமத்தின் நிமித்தம் தீர்க்க தரிசனம் உரைத்தோம், பிசாசுகளை துரத்தினோம், அற்புதங்களை அடையாளம் செய்தோம் அல்லவா என்று சொல்வார்கள். ஆண்டவர் சொல்றாரு, அக்கிரமை செய்கிறவரே என்னை விட்டு அகன்று போங்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு இயேசு இல்லாமல், இயேசு சொல்லாமல் தீர்க்க தரிசனம், பிரசங்கம், அடையாளம், அற்புதம், அதிசயம், ஆச்சரியம், அந்நிய பாஷை, அபிஷேகம், ஆசீர்வாதம் என்று சொல்லி போலி தலைவர்கள் பெருகிவிட்ட, போலி தலைமைகள் பெருகிவிட்ட நிலையிலே காணப்படுகிறது. எத்தனை பேர் அவர்களுக்கு பின்பாக போய்கிட்டு இருக்கு தெரியுமா? இன்னைக்கு அநேக கள்ள தீர்க்கதரிசியான, ஓப்பனாய் சொல்லுகிறேன், வெளிப்புறமாய் சொல்லுகிறேன், மோகன் சி லாசரஸை போன்ற, அதுபோல ஏஞ்சல் டிவி போன்ற, பிளஸிங் டிவி போன்ற, ஜான் ஜெபராஜை போன்ற, மதுரை ஜஸ்டினை போன்ற, அதுபோல ஜான் ரவீந்திரனை போன்ற அநேகர் இன்னைக்கு அநேக கள்ள தீர்க்கதரிசிகள், கள்ள தலைவர்கள், கள்ள தலைமைகள் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு காலத்திலே சினிமா பாடலை பாடுவதற்கு, அது சினிமா பாட்டை கேட்பதற்கு, சினிமாவுக்கு போவதற்கு, டிவி பார்ப்பதற்கு மிகவும் புச்சமாக இருந்தது. ஆனால் இன்றைக்கு மைனா, கும்கி போன்ற திரைப்படங்களை ஜெபித்துதான் என்ன செய்யப்படுகிறது, திரையிடப்படுகிறது. எவ்வளவு தலைகீழாய் மாறிவிட்டது. அநேக மோகன் சி லாசரஸ் போன்ற அநேக தேவ ஊழியர்கள் சொன்னார்கள், இந்தியாவில் எம்பி பார்லிமெண்ட் தேர்தல் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது, தேவன் இளைஞர்கள் கையில் அரசாட்சியை கொடுக்க போகிறார், சுவிசேஷ விரோதி ஆட்சி ஒழிய போகிறது என்று சொன்னார்கள். ஆனால் 2 மடங்கு தனித்துவ தனிப்பான்மையுடன் பிஜேபி RSS ஆட்சிக்கு வந்தது. யூடியூபிலும் அதுபோல வாட்ஸ்அப்பிலும் பார்த்தோம். யுஎஸ் எலெக்ஷன் நடந்து கொண்டிருக்கிறது. டொனால்ட் ட்ரம்ப் தான் கண்டிப்பாக வருவார் என்று சொல்லி மோகன் சி லாசரஸ் அவர்களும், அதுபோல ஏஞ்சல் டிவி நிறுவனரான சாது செல்லப்பா அவர்கள் சொன்னார்களே, என்ன நடந்தது? டொனால்ட் ட்ரம்ப் மாறி ஹேடன் வந்து விட்டார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் மிக கேலி கூத்தா எண்ணப்படுகிறார்கள். அருமையான சகோதரி சொன்னார்கள், அருமையா சொன்னார்கள், ஏற்கனவே சபையில் என்ன குடிக்கிறார்? ராட்சரசம் மது குடிக்கிறார். இல்ல ஆட்டம் போட்டா
டான்ஸ் ஆடுனா என்ன நடக்கும்? கேரளத்திலே ஒரு 1-2 வருடங்களுக்கு முன்பதாக ஒரு படம் வருது, டிரான்ஸ் என்ற படம். கிறிஸ்தவர்களை கேலியாக்கி கிறிஸ்தவ பாடல்களை எள்ளி நகையாடுங்க ஒரு சினிமா வந்தது. நான் சினிமாலாம் பார்க்க மாட்டேங்கடா, இவ்வளவு தெளிவா சினிமா பேசுறீங்க, டிவியே பார்க்க மாட்டேன், நியூஸ் பேப்பரே வாசிக்க மாட்டேன். அதனால யாரும் தப்பா எடுத்துக்கிறாங்க. என் மனைவி இருக்கிறாங்க, பிள்ளைங்க இருக்காங்க, வீட்டில் உட்கார்ந்து எதையுமே பார்க்க மாட்டேன். 2 டிவி இருக்குது, அது நியூஸ் பார்க்கறதுக்கு அப்பா அம்மா இருக்கிறாங்க, மாமியார் இருக்கிறாங்க, பிள்ளைங்க இருக்கிறாங்க, அவங்களுக்கு தான் நான் பார்க்க மாட்டேன். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு படம் வந்துச்சு. என்ன படம்? மூக்குத்தி அம்மன் இல்லையா? நான் யூடியூப்ல பார்த்தேன். யூடியூப்ல சினிமால பார்க்க மாட்டேன், மறுபடியும் சொல்றேன். யூடியூப் என்ன நடந்துச்சு? இது போன போலி பாஸ்டருடைய முகத்திலே கிளிக்கக்கூடிய அப்படின்னு சொன்னால் ஒரு காலத்துல கிறிஸ்தவன் சொன்னா கையெடுத்து கும்பிடுவா. அங்கிட்ட கேட்டா தெரியும். கிறிஸ்தவன் சொன்னா உடனே வீடு கொடுப்பா. அவன் உண்மையா இருப்பாங்க, பொய் சொல்ல மாட்டா, திருட மாட்டா, ஏமாத்த மாட்டா, உண்மையா இருப்பான், நேர்மையா இருப்பான், கடமை தவறாதவன், கண்ணியம் கட்டுப்பாடு இருப்பவன். ஆனா இன்றைக்கு போலியான தலைவர்களும் போலியான தலைமைத்துவம் பெருகிவிட்டது. உங்களுக்கு ஒன்று தெரியுமா? எத்தனை பேருக்கு தெரியாது. பொதுவாக மற்ற கரிஸ்மேட்டிக் குரூப் தலைவர்களுக்கு, லீடர்ஸுக்கு, பெரியாட்களுக்கு சரியான உபதேசம் தெரியும். ஆனா சரியான உபதேசத்தை பேசலாம், சபைக்கு செய்ய மாட்டா, ஆள் வர மாட்டா. தன்னலத்துக்காக, சுய ஆதாயத்துக்காக, பண லாபத்துக்காக, தன் மகிமைக்காக, சுய லாபத்துக்காக அவன் என்ன செய்ய மாட்டான்? உபதேசத்தை சொல்ல மாட்டான். அதனுடைய காரணம் இன்னைக்கு திரள் கூட்டம் பெருகிவிட்டது. உங்களுக்கு தெரியுமா? எத்தனையோ டிஜிஎஸ் தினகரன் ரட்சிக்கப்பட்டது எந்த திருச்சபையில தெரியுமா? பவானியில சகோதர சபையுடைய ஊழியர்கள் போய் சுவிசேஷம் சொல்லி அவர் ரட்சிக்கப்பட்டார். ஆனா உபதேசத்தை பார்த்தாரு, பிரதரன் சபைதான் சரியான உபதேசம் தெரியும். ஆனா உள்ள வந்தா பெரியாராக முடியுமாங்க? பெரியாராக முடியுமா? ஆக முடியாது. அருமையான தேவனுடைய நடந்தது என்ன தெரியுமா? இவர்களை போன்றவர்கள் ஒரு பெரிய தவறான கூட்டத்தை உருவாக்கி சென்று விட்டார்கள். ஜான் ஜெபராஜுக்கு அவர்களுக்கு ஆடணும்னா அவர் ஆடலாம். ஆனா நீ ஆட்டம் போடுறதுனால ஒரு இளைய தலைமுறை பாதிக்கப்படுகிறது. வரும் தலைமுறைகள் சீரழிகிறார்கள். இதுதான் ஆராதனை, இதுதான் பரிசுத்தம், இதுதான் பயபக்தி, இதுதான் கர்த்தரை பிரியப்படுத்துது, இதுதான் ஆவிக்குரிய தன்மை என்று நினைத்து விட்டார்களே. வேலியே பயிரமே இது, வேலையா பயிரமே இது. இன்னைக்கு எங்கு பார்த்தாலும் ஊழியர்கள் நடிகர்களாக மாறிவிட்டார்கள், விசுவாசிகள் ரசிகர்களாக மாறிவிட்டார்கள், சபை கேலி கூத்தான் என்டர்டைன்மெண்டாக மாறிவிட்டது. தலைவர்கள் தடுதலைகளாக, ஊழியர்கள் ஊழல்காரர்களாக, மூப்பர்கள் மூர்க்கர்களாக, விசுவாசிகள் விஷ ஊசிகளாய் மாறிவிட்டார்கள். ஓ, எவ்வளவு கீழ்த்தரமான நிலை, பரிதாப நிலை, தலை குடியக்கூடிய நிலை. என்ன சொல்ல வருகிறேன் என்று சொன்னால், வஞ்சிக்கிற தலைமை, வஞ்சிக்கிற தலைமைத்துவம் தோன்றும். மாத்திரமல்ல, வஞ்சிக்கிற உபதேசம் உண்டாகும். நான் வாசிக்கலாம் 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் அதனுடைய 3ஆம் வசனம். 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சிச்சது போல உங்களுடைய மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மையினின்று சத்தியத்தினின்று கெடுக்கப்படுவது பயந்திருக்கிறேன். இங்கே நாம் வாசிக்கிறோம், உபதேசத்திலே, சத்தியத்திலே, வசனத்திலே வஞ்சிக்கக்கூடிய ஒரு திரள் கூட்டம் தோன்றுவார்கள். திரள் கூட்டம் தோன்றுவார்கள். அதற்கு நிகராய் மற்றொரு வசனத்தை வாசிக்கலாம். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அந்த வார்த்தையை கவனிங்க, வஞ்சனைங்கிற வார்த்தையை கவனிங்க. நாம் இனி குழந்தைகளாயிராமல் மனுஷருடைய சூதும் வஞ்சிக்கிறதற்கு ஏதுவான தந்திரமுள்ள போதகமாகிய பலவித காற்றினாலே அலைகளைப் போல அடிபட்டு அலைகிறவர்களாய் இராமல் வாசிக்கிறோம். பலவித காற்றினாலே அங்க போனா சரியாகுமா, இங்க போனா சரியாகுமா, அதை சொன்னா சரியாகுமா, இதை சொன்னா அலைகளைப் போல இன்னைக்கு அலைந்து கொண்டிருக்கிறார்கள். அருமையான திருடர்களே, ஆதாமையும் ஏவாளையும் தன்னுடைய சுய வஞ்சனையினால், சுய மந்திரத்தினால், சுய தந்திரத்தினால் பிசாசு ஏதேனிலே வஞ்சிச்சது போல இன்னைக்கு அநேக திருச்சபையில வஞ்சிக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். உண்மையிலிருந்து, சத்தியத்திலிருந்து, வசனத்திலிருந்து மாறினவர்களாக இருக்கிறார்கள். அதைத்தான் வாசிக்கிறோம். மறுபடியும் வாசிக்கிறோம், மனுஷருடைய சூதும்
வஞ்சிக்கிறதுக்கு ஏதுவான தந்திரமுள்ள போதனைகள் இன்னைக்கு பெருகிவிட்டது. கம்பெடுத்தாலும் நான் திட்டக்காரன், பைபிள் எடுத்தாலும் அவன் ஊழியக்காரன். ஒரு பிரமாணமே கிடையாது. சொல்ல பெல் இல்ல, பிரேக் இல்ல, அடிபட்டா கேள்வி இல்லை. சபையில ஆடணும், ரோட்ல ஆடணுங்கிறோம். உங்களுக்கு தெரியுமா, தாவீது ஆடுனார். அப்படிதானே? தாவீது ஆடுனார். எங்க ஆடுனாரு? டக்குன்னு சொல்லு, எங்க ஆடுனாரு? ரோட்ல ஆடுனாரு. என்ன நடந்துச்சு? 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கோங்க. 6ஆம் வசனம், 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். குயிக்கா வாசிங்க, என் டைம் முடிஞ்சு. அவர்கள் நாகோனின் களம் இருக்கிற இடத்துக்கு வந்தபோது மாடுகள் 2 பெட்டியை அசைத்தபடியால், அதாவது நல்ல கவனிங்க, 5ஆம் வசனத்துல கடைசி பகுதி, கர்த்தருக்கு முன்பாக ஆடி பாடி கொண்டு போனாங்க. யாரு ஆடுறாரு? தாவீது ஆடுறாரு. 6ஆம் வசனத்துல என்ன நடந்துச்சு? அவர்கள் நாகோனின் களம் இருக்கிற இடத்துக்கு வந்தபோது மாடுகள் 2 பெட்டியை அசைத்தபடியால் ஊசா தேவனுடைய பெட்டியினிடமாய் தன் கையை நீட்டி அதை பிடித்தான். சரியா தப்பா? சரிதான். அப்படிதான், உண்மையே சரிதான். உதாரணத்துக்கு போய்கிட்டு இருக்குது, மாடு கொண்டு போகுது, கர்த்தருடைய பெட்டி இப்படி இருக்குது, பூசா போய்கிட்டு இருக்கான், டக்குன்னு பெட்டி பிடிச்சிட்டான். தப்பா சரியா? சரிதான். நம்முடைய பார்வை சரியா? ஏன்னா பெட்டி, கர்த்தருடைய பெட்டி செய்யக்கூடாது, கீழே விழுந்துடக்கூடாது, கர்த்தருடைய பெட்டிக்கு அழுக்கப்படக்கூடாது, அது உடஞ்சிடக்கூடாது. அவன் அந்த மாடு பெட்டியில வந்து அசைஞ்ச உடனே கையை நீட்டி அதை பிடிச்சான். இதுல என்னங்க தப்பு? 7ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தருக்கு ஊசாவின் மேல் கோபம். இது அடுத்து எப்படி ஆண்டவருக்கு ஏன் கோபம் வருது? ஆண்டவருக்கு ஏன் கோபம் வருது? அடுத்து அவனுடைய துணிவின் நிமித்தம் தேவன் அங்கே அவனை அடித்தார். ஐயோ, அவனையே அடிச்சாரு. அடுத்து அவன் அங்கே தேவனுடைய அவன் ஏன் செத்தான்? சொல்லுங்க, இப்ப நீங்க தான் சொல்லுங்க. பட்டிமன்றத்தை நான் பட்டிமன்றத்தில் பேசுறவங்க சொல்லுங்க. ஜாஸ்தி இதுல என்ன தப்பு? அவங்க ஆடுறா, இங்க வந்து பாக்குறோம், பெட்டி அசைது, அவன் கீழே வந்து பிடிச்சா, அழுது பிடிச்சா. ஆனா என்ன நடந்துச்சு? பெட்டியை எடுத்துட்டு போகும்போது அவங்க பயபக்தியா தான் எடுத்துட்டு போயிருக்கணும். ஆனா மாடுகள் மிரண்டும்படியா அவங்க ஆடி பாடிட்டு கொண்டு போயிருக்காங்க. இல்ல, அப்படி வராது. அந்த பெட்டியை தூக்கிட்டு போவது வந்து சரியான முறையில எடுத்து தீர்மானம் பண்ணல. அதாவது எடுக்கலாகாது. தேவனுடைய பெட்டியை எடுக்கவும் என்றைக்கும் அவருக்கு பணிவிடை செய்யவும் அவர்களையே கர்த்தர் தெரிந்து கொண்டார். ஓகே, இங்க போதும். இப்போ பெட்டி யார் சுமக்கணும்? தேவன் சுமக்கணும். இங்க எது சுமந்துச்சு? மாடு சுமந்துச்சு. நல்லா கவனிங்க. ஆட்டை இருந்துச்சா? பாட்டை இருந்துச்சா? கொண்டாட்டம் இருந்துச்சா? ஆராதனை இருந்துச்சா? எல்லாம் இருந்துச்சு. ஆனா ஆண்டவருடைய வார்த்தை இல்லை. வெரி குட். ஆண்டவருடைய சத்தியம் இல்லை, ஆண்டவருடைய உண்மை இல்லை. புரிஞ்சா புரியலையா? எது முக்கியம்? ஆண்டவருடைய வார்த்தை முக்கியமா, நம்முடைய செயல்கள் முக்கியமா? ஆண்டவருடைய வார்த்தை தான் முக்கியம். அப்படி நான் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரியே, உன் ஜெபம் வசனத்தின்படியா இருக்க வேண்டும், உன் ஆராதனை வசனத்தின்படியா இருக்க வேண்டும், உன் வேத வாசிப்பு வசனத்தின்படியா இருக்க வேண்டும், உன் வாழ்க்கை வசனத்தின்படியா இருக்கட்டும். எல்லாமே வசனத்தின்படியா இருக்க வேண்டும். மறந்துடக்கூடாது. இன்னொரு கேள்வி கேட்கிறேன். நேரம் முடிஞ்சால் பாருங்க. இன்னொரு கேள்வி. தேவன் நம்மை எதன் படியில் ஆசீர்வதிப்பாங்க? எதை மையமாய் வைத்து, எதை அடிப்படை வைத்து நம்மை ஆசீர்வதிக்கிறார் சொல்லுவோம். நீங்க சொல்லுங்க. தேவன் எதை மையமாய் வைத்து, எதை அடிப்படையாய் வைத்து, எதை ஆதாரமாய் வைத்து நம்மை ஆசீர்வதிக்கிறார்? நோ, விசுவாசத்தின்படி அல்ல, சித்தத்தின்படி அல்ல, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிதலுடைய அடிப்படையிலே. மறந்து விட வேண்டாம். உபாகமம் 28ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், இதற்கு கீழ்ப்படிந்தால் ஆசீர்வாதம், இதற்கு கீழ்ப்படியவில்லை என்றால் சாபம். அப்படி என்று சொன்னால் வசனம் தான் முக்கியம், மற்றொன்று முக்கியம் இல்லை. எனவேதான் சகோதர சபையாகிய பிலதெல்பியா 6வது சபையை குறித்து வெளிப்படுத்தல் வாசிக்கிறோம். உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் வசனத்தை காத்தாய். அந்த சபையில மட்டும்தான் ஒரு குறையும் ஆண்டு சொல்லுங்க. ஐயா, உனக்கு கொஞ்சம் பேர் தான் இருக்கா? சிலவங்க சொல்லுவாங்க, உங்க சபையில எத்தனை பேர் இருக்கிறாங்க?
10 பேர் 5 பேர் 6 பேர் 3 பேர் 2 பேர் தானே, கூடி போனா 50 பேர் 80 பேர் இருப்பீங்களாயா? எங்க சபையில எங்க அப்பா அருமையான பிள்ளைகளே, கொஞ்சம் பேர் இருந்தாலும் வசனத்தை காத்து நடக்க வேண்டும். ஆனா என்ன நினைச்சு தெரியுமா? இப்படிப்பட்ட சூதுவிலே மாட்டி, வஞ்சனையிலே மாட்டி, தந்திரத்திலே மாட்டி இன்னைக்கு விசுவாசிகளை குழந்தைகளாகி விட்டார்கள். பச்சை பிஞ்சு மண்களை போல எந்த உபதேசத்தையும் விசுவாசிக்கூடிய அலைமோதுமாக வளர்ச்சி இல்லாத குழந்தைகளை போல ஆகிவிட்டாங்க. நல்லா கவனிங்க, ஆகப்பாட இந்தியாவில் 100% வெறும் 3% மட்டும்தான் கிறிஸ்தவர்கள். அது ஈவன் இன்க்ளூடிங் ஆர்சி. சரி, ரட்சிக்கப்பட்ட கூட்டத்தினுடைய சதமானத்தை எடுத்து பாருங்க. சரி, சத்திய போதனை உள்ள சதமானத்தை எடுத்து பாருங்க. அப்ப எவ்வளவு வரும்? -0.5 தான் வரும். அருமையான பிள்ளைகளே, இன்னைக்கு ஏனனா கேனக்கூடிய குருடுனா செவிடக்கூடிய குரங்குகளை போல தலையாட்டிக்கூடிய இன்னைக்கு எத்தனையோ பேர் வந்து விட்டார்கள். அருமையான பிள்ளைகளை நன்றாய் கவனித்து வேண்டும். குறை கூட தான் ஊத்தாடும், நிறை கூட எப்பவுமே தனுபாம தான். 2000 நோட்டு சத்தம் கேட்குமா? 5 ரூபா 5 ரூபா காயின்ஸ் சத்தம் கேட்குமா? எப்பவுமே காயின்ஸ் தானே சத்தம் கேட்கும். நாங்க அமைதியா தான் இருப்போம். நாங்க அமைதியா தான். பாத்தீங்கன்னா நான் பெந்தகோஸ்து சபையில சில இப்ப இல்ல, ரொம்ப நாளைக்கு முன்னாடி பிரசங்கம் பண்ணிருக்கேன். இங்க காலையில நான் பிரசங்கம் பண்ணி முடிச்ச பிறகு நான் உங்களுடைய ஜெபத்தை கவனித்தேன். அவ்வளவு துல்லியமாய் நரேஷன் சொல்லி ஜெபிக்கிறாங்க. ஆனா மற்ற சபைகள்ல போய் ரொம்ப கவனிக்கிற மாதிரி இருப்பாங்க. அல்லேலூயாமாங்க, ஸ்தோத்திரமாங்க, பிரைஸ் லார்ட்மாங்க, இப்படிப்பாங்க அப்படிப்பாங்க. கடைசியா என்ன அவர் செய்தி சொன்னது ஜெபம் பண்ணுங்கன்னா, அவங்க ஜெபம் பண்றதுக்கும் செய்திக்கும் சம்பந்தம் இருக்காது. அருமையான இருப்பில் நான் சொன்னது போல இன்னைக்கு சத்தத்தை சத்தியமாக, இறைச்சலை எழுப்புதலாக, பேச்சை பலமாக இன்னைக்கு எண்ணிக்கொண்டிருக்கக்கூடிய அநேகர் இருக்கிறார்கள். இன்னைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை மந்திரவாதியாக, அற்புதம் செய்கிறவராக, அடையாளம் செய்கிற போதகரை ஒரு இடத்துல கொண்டு போனா 20 வருடங்களாக திருச்சபைக்கு செல்கிற ஒரு சகோதரி ரட்சிப்புனா என்னன்னு தெரியல. அவர் ரட்சிப்புனா என் ரட்சிக்கப்பட்டீங்களான்னு கேட்டா அவங்க ரொம்ப ரொம்ப பிரமாண்டமா பாக்குறாங்க. அருமையான இருப்பிடங்களே, இன்னைக்கு இப்படிப்பட்ட உபதேசத்திலே நாம் இருக்கிறோம். இப்படிப்பட்ட உபதேசத்தை நாம் காத்து கொண்டிருக்கிறோமா? இனியும் அதிகமாய் சத்தியத்தை கற்றுக் கொண்டிருக்கிறோமா? இல்லைன்னா இப்பொழுதும் நம்முடைய ஆளுகள் இப்பவும் ஏன் டிவியில் உட்கார்ந்து அந்த 1000 ஸ்தோத்திரம் சொல்லி அல்லது பிளஸிங் டிவியில் உட்கார்ந்து இருக்கிறோமா? இப்பவும் காலங்குள்ள வசனத்தை வாசித்துக் கொண்டிருக்கிறோமா? அருமையான இருப்பிடங்களே, நம்முடைய திருச்சபையுடைய தனித்துவ உபதேசத்தை, தனித்துவ சத்தியத்தை, மாய்மலமற்ற வசனத்தை கற்றுக்கொள்ளப்படுகிறார்கள். எனவே 2 காரியத்தை நான் பார்த்தோம். ஒன்று, வஞ்சிக்கக்கூடிய தலைவர்களும் தலைமைத்துவம். 2வது, வஞ்சிக்கக்கூடிய போதனை மத்தியில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். 3வது ஒரு காரியத்தை பார்க்கலாம். கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். சீக்கிரமாய் வாசிக்கலாம். கொலோசியர் 2:19. மாயமான தாழ்மையிலும் தேவதூதருக்கு செய்யும் ஆராதனையிலும் விருப்பமுற்று காணாதவைகளிலே துணிவாய் நுழைந்து தன் நாக்கு சிந்தையினாலே வீணாய் இருமாப்பு கொண்டிருக்கிற எவனும் உங்கள் பந்தய பொருளை நீங்கள் இழந்து போகும்படி உங்களை வஞ்சியாது இருக்க பாருங்கள். அருமையான பிள்ளைகளே, உங்களை வஞ்சியாது இருக்க பாருங்கள். உங்களை வஞ்சியாது இருக்க பாருங்கள். எதுல தெரியுமா? நடைமுறை வாழ்க்கையிலே. தனிப்பட்ட குணம், தனிப்பட்ட சுபாவம், தனிப்பட்ட நல்சாட்சி, தனிப்பட்ட நல்ல சுபாவங்கள், தனிப்பட்ட மனத்திலே நாம் வஞ்சிக்கப்படக்கூடாது. எதிலே வாசிக்கிறோம்? மாயமான 1, 2 ஆராதனையிலே, 3 மாம்ச சிந்தையில் இருக்கக்கூடாது, 4 வீணா இருமாப்பா இருக்கக்கூடாது. இதுல இல்லாம நம்முடைய வாழ்க்கை ஒரு பிராக்டிக்கல் லைஃபா இருக்க வேண்டும். அருமையான, ரொம்ப சங்கடமா சொல்றேன், இன்னைக்கு நம்முடைய விசுவாசிகளுக்கு தல அறிவு, நல்ல தல அறிவா இருக்கும். ஆனால் அப்படி நடைமுறையிலே அநேகர் தோற்று போய்விட்டார்கள். ஹட்சன் டெய்லர் என்று சொல்லக்கூடிய ஒரு தேவனுடைய ஊழியர் ஈரோட்டிலே இருந்தார். அவருடைய அப்பா ஜோன்ஸ் அவர்கள். அவர் ஒரு முறை சொன்னார், நம்முடைய சபையிலே தலை மட்டும் பெருகி இருக்கிறது, வசன அறிவு இருக்குது, கிரீக்கு தெரியும், ஹீப்ரூ தெரியும், ரூட் வேர்டு தெரியும், அரமேக்கு தெரியும், மூல பாஷையில மூல வார்த்தையில தெரியும். ஆனால் தனிப்பட்ட வாழ்க்கை இன்னைக்கு சாட்சி உள்ள வாழ்க்கையாய், பிராக்டிக்கல் நடைமுறையிலே நல்ல சுபாவம், நல்ல சாட்சி, நல்ல குணமனம் இருக்குதா நமக்கு? நம்ம ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க, we failure in practical life. நாம் நடைமுறையிலே தோற்று போய்விட்டோம். அநேக திருச்சபையில் அன்பை குறித்து நல்லா பேசுவோம், பிலோஸ், ஈரோஸ், பிலோடக்னோஸ், அது போல அகாப்பை என்று சொல்லி அருமையான வார்த்தைகளை பேசுகிறோம். உண்மையிலே தனிப்பட்ட வாழ்க்கையில் அன்பு இருக்குதா? ஒருத்தரை ஒரு விட்டு கொடுக்கக்கூடிய
தாழ்மை, துணிகரை இல்லாம இருக்கிறோமா? மாம்ச சிந்தை இல்லாம ஆவிக்குரிய சிந்தை இருக்குமா? இருமாப்பா இருக்கிறோமா? நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அருமையானவர்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க. கிறிஸ்டியன் லைஃப் இஸ் நதிங் பட் கேரக்டர். நல்லா புரிஞ்சுக்கோங்க. கிறிஸ்தவ வாழ்க்கை உபதேசம் மாத்திரம் கிடையாது. உபதேசம் 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 சொல்லி அநேக வாழ்க்கையை நம்ம விட்டுட்டோம். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது சுபாவமா இருக்க வேண்டும். கனி கொடுக்கக்கூடிய குணமுள்ள, மனமுள்ள, தரமானவராக இருக்க வேண்டும். பைபிள் இஸ் நாட் ஃபார் இன்ஃபர்மேஷன் பட் ஃபார் டிரான்ஸ்ஃபர்மேஷன். அர்த்தம் என்ன? வேதம் அறிவை பெருக்கிறதுக்காக அல்ல. அநேக காரியங்களை அடுக்கடுக்கா பேசுறேன். இதுக்காக அல்ல. என் தனிப்பட்ட வாழ்க்கை எப்படி இருக்குது, என் அந்தரங்க வாழ்க்கை எப்படி இருக்குது, என்னுடைய கேரக்டர் எப்படி இருக்குது, என்னுடைய சுபாவம் எப்படி இருக்குது, என் தனிப்பட்ட குடும்ப பக்கத்து வீடுகளில் எனக்கு சாட்சி எப்படி இருக்குது. வேதாகமம் அறிவை பெருக்கிறதுக்காக அல்ல, ஆட்களை மாற்றுவதற்காக. கிறிஸ்தவத்துடைய அடையாளமே நற்குணம். கிறிஸ்தவத்தின் முகமுத்திரையே சுபாவம். இந்த கொலோசியர்கள் நிறுவனம் 2ஆம் அதிகாரம் அந்த கான்டெக்ஸ்ட் எதை பேசுதுன்னா ட்ரெடிஷனை பேசுது. அப்படின்னா வழிபாடுகள், பாரம்பரியங்கள், உலகத்துக்கு ஒத்த பேசுற காரியங்கள் போகிறது. அருமையான இன்னைக்கு நம்மளும் நிறைய கிறிஸ்தவர்கள் இன்னைக்கு நம்ம கிறிஸ்தவ விசுவாசிகளா நடிச்சுக்கிட்டு இருக்கிறோம். நிறைய ஊழியர்கள், நிறைய மூப்பர்கள், நிறைய முதிர்ந்த இளைய விசுவாசிகள் எல்லாம் இன்னைக்கு நாம் நாடமாடி கொண்டிருக்கிறோம். அவ்வளவு சீக்கிரத்துல ஒருத்தர் இங்க வாசிக்கிறோம், மாயமான தாழ்வு சொல்லி வாசிக்கிறோம், மாயமான ஆராதனை, மாயமான சிந்தை, மாயமான இருமாப்பு. அவ்வளவு சீக்கிரமா நம்மளால புரிஞ்சுக்க முடியாது. அருமையான பிள்ளைங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க. நல்ல நோட்டையும் கள்ள நோட்டையும் இப்படி பார்த்தா எப்படிதான் தெரியும்? உனக்கு தெரியுமா? நல்ல நோட்டை எது நல்ல நோட்டு ஷைனிங்கா இருக்கும், கள்ள நோட்டு ஷைனிங்கா இருக்கும். நல்ல நோட்டா ஷைனிங்கா. ஓகே, இன்னொரு கேள்வி. அதுக்கு 2 கருத்து சொல்றீங்க. கவரிங் நல்ல மினுங்குமா, தங்கம் மினுங்குமா? கவரிங் தான் மினுங்கும். இன்னைக்கு விசுவாசியுடைய வாழ்க்கையை அவ்வளவு எளிதில் கண்டுபிடிக்க முடியவில்லை. ஆமா, உண்மை. நீங்க தப்பா எடுத்தாலும் எடுத்துக்கோங்க. உண்மை உண்மைங்க. இன்னைக்கு எத்தனை விசுவாசிகள் போலியாய் மாய்மூலமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் தெரியுமா? மாய்மூலமாய் வாழ்ந்து கொண்டு இன்னைக்கு அநேக நம்முடைய திருச்சபையில், சகல திருச்சபையிலும் இன்னைக்கு விசுவாசிகள் வாழ்க்கையில கனி கொடுக்கக்கூடிய வாழ்க்கைகளை, சாட்சியுள்ள வாழ்க்கைகளை, மனம், குணம், தரம் இருந்த வாழ்க்கைகளை. இன்னொன்னு சொன்னா தப்பா எடுத்துக்கிறாங்க. sometimes we worse than the unbeliever. இன்னைக்கு பெயர் கிறிஸ்தவர்களுக்கு இருக்கக்கூடிய சில முகமுத்திரை கூட, அடையாளம் கூட நமக்கு இல்லை. இன்னைக்கு அவிசுவாசிகளுக்கு கூடிய மனசாட்சி கூட இன்னைக்கு அநேக இடங்களிலே நமக்கு இல்லை என்பது உண்மையா இருக்கிறது. அப்படின்னா இந்த இடத்துல நம்ம வாசிக்கிறோம், வஞ்சிக்கப்படாதீர்கள் அல்லது வஞ்சியாது இருக்க பாருங்க. எதை குறித்து? நம்முடைய நடைமுறை வாழ்க்கை குறித்து, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கை குறித்து. அருமையான பிள்ளைகளே, நிறைய காரியங்களுடைய மனதில் வருகிறது. ஆனால் இப்பொழுது நான் சொல்ல விரும்பவில்லை. எப்படி இருக்குது? நல்ல உபதேசம் இருக்குதுங்க. உங்க சபையில் நல்ல உபதேசம் இருக்குது. உங்களுக்கு தெரியுமா? போன வாரம் ஒரு நபர் இடத்தில் கேட்டாரு, ஐயா பெந்தகோஸ்தே சபையில் இருந்தவர் இப்ப பிரதமர் சபைக்கு இருக்கிறாரு, மதுரையில் இருக்கிறவர் பேர் சொல்ல விரும்பவில்லை. அவர் சொன்ன ஒரு காரியம், ஐயா பிரதமர் சபை போல ஒரு கோட்பாடு நிறைந்த சபை வேற எங்கும் இல்லை. பிரதமர் சபையை போல சத்திய சபை வேற எங்கும் இல்லை. பிரதமர் சபை போல அடுக்கும் சிட்டையும் உள்ள சூப்பர் சபை வேற எங்கும் இல்லை. கொள்கையுள்ள, கோட்பாடுள்ள திருச்சபை உள்ள, ஆனா உள்ள ஆளுங்க அதற்குரிய அடையாளமே இல்லாம இருக்கிறாங்க. நாம் யோசித்து பார்க்க வேண்டும். வருகிற நாட்களிலே நம்முடைய உபதேசம் எப்படி இருக்கிறதோ அது போல நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டும். நம்முடைய சத்தியம் இருக்கிறதோ அது போல நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டும். 4ஆவதாக ஒரு காரியத்தை வாசிக்கலாம். யாக்கோபின் நிருபம் 1ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலே இதற்கு அடுத்தபடியாக மற்றொரு வசனம் வருகிறது. என்ன வருகிறது? யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 1ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறோம், தாராளமாக கேட்கிறோம். நாம் பட்டிமன்றத்தில் சொன்னபடி வசனத்தை கேட்கிறோம், வசனத்தை போதிக்கிறோம், வசனத்தை ஆதரிக்கிறோம், வசனத்தை மதிக்கிறோம். ஆனால் திருவசனத்தை கேட்டு தல அறிவு மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாக. அப்படி என்று சொன்னால் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதர சகோதரியே, biblical and practical goes together. ஒரு பட்சியினுடைய 2 சிறகுகள் போல
ஒரு ரயில் தண்டவாளத்தில் 2 பாலங்கள் நேராக இருக்க வேண்டும் என்பதைப் போல, இரு கண்களைப் போல, இரு செவியைப் போல, இரு கால்களைப் போல, என் அன்பு சகோதர சகோதரியே, நம்முடைய வசனமும் வாழ்க்கையும் ஒன்றிணைந்து போக வேண்டும். நம்முடைய உபதேசமும் நம்முடைய ஜீவிதமும் ஒன்றிணைந்து போக வேண்டும். வசனம் உள்ள வாழ்க்கை வளமான வாழ்க்கை, வசனம் இல்லாத வாழ்க்கை விசனமான வாழ்க்கை. அருமையாக எப்படி இருக்கிறோம்? இன்னைக்கு அநேகர் வசனத்துக்கு கீழ்ப்படிறதுக்காக எங்க போறது கிடையாது. நீங்க நல்லா கவனிங்க, நீங்க எல்லாருமே மற்ற திருச்சபையோடு இணக்கமானவர்கள் நம்முடைய ஐக்கியத்திலே அல்லது நம்முடைய உறவிலே நம்முடைய நண்பர்களிலே அநேகர் இருக்கிறாங்க. இன்னைக்கு நிறைய பேர் சபைக்கு போறாங்க. எதுக்கு போறாங்க தெரியுமா? வசனத்தை கேட்கறதுக்கா? ஆசீர்வாதத்துக்கு போறாங்க. ஆசீர்வாதம் போறாங்க. இன்னைக்கு அதான் சொன்ன கிறிஸ்துவமே குருட்டாட்டமா இருக்கிறது, மலடனா இருக்கிறது. எப்படி என்று சொன்னால், இன்னைக்கு திருச்சபை போகிறவர்கள் வசனத்துக்காய் போக வேண்டும், வசனத்தை கேட்டு அதன்படி செய்ய போக வேண்டும். ஆனால் போறதுடைய நோக்கம், இன்னைக்கு அநேக திருச்சபை விசுவாசிகள் காணிக்கை ஏன் கொடுக்கிறாங்க, தசமாக ஏன் கொடுக்கிறாங்க, ஏன் ஜெபிக்கிறாங்க, ஏன் வேத வாசிக்கிறாங்க, ஏன் உபவாசம் பண்றாங்க, ஏன் ஆராதிக்கிறாங்க, ஏன் கர்த்தரை விசுவாசிக்கிறாங்க என்று சொன்னால், அதனுடைய அடிப்படை நோக்கம், அவருடைய மூல காரணம் உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களை மையமாக்கி. அப்படித்தானே? உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களை மையமாக்கி வேதத்தில் வாசிக்கிறோம். ஆண்டவருடைய வசனம் சொல்கிறது, மத்தேயு 7:26-27 வாசிக்கிறோம், என் வசனத்தை கேட்டு அதன்படி செய்யவில்லை என்று சொன்னால் அஸ்திவாரம் இல்லாதவன், புத்தி இல்லாதவன் அழிந்து போகும் என்று வாசிக்கிறோம். அப்படின்னு சொன்னால் ஒரே ஒரு காரியத்தை சொல்லி இந்த விஷயத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்க விரும்புகிறேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, யோவான் 17ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், நான் கர்த்தரை நேசிக்கிறேன், இயேசுவை நேசிக்கிறேன், இயேசுவின் மீது அன்பா இருக்கிறது அடையாளம் என்னதான்? வசனத்தை நான் தேவனை நேசிக்கிறேன் அடையாளம் என்னது? வசனத்தை கை கொள்வது. வசனத்தை வாசிப்பதனால் அல்ல, வசனத்தை கேட்பதனால் அல்ல. வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், இந்த தீர்க்கதரிசன வசனங்களை வாசிக்கிறவர்களும் கேட்கிறவர்களும் அதன்படி செய்கிறவர்கள் தான் பாக்கியவான்கள். இந்த வசனத்தை வாசித்து அதன்படி செய்கிறோமா? இல்லை என்று சொன்னால் நம்மை நாமே வஞ்சிக்கிறோம். We never compromise with God. வேத வசனத்தை மையமாக்கின, வேத வசனத்தை அஸ்திவாரமாக்கின, சத்தியத்திற்காய் எதையும் விட்டுக் கொடுக்கக்கூடிய ஒரு விசுவாசியாய் நீங்கள் இருக்க வேண்டும். ஐயா சொல்வாங்க, கற்க கசடர, கற்றபின் நிற்க, கற்க கசடர. அது நம்ம சபையில் இருக்குது. கற்றவை நம்ம சபையில் இருக்குது. நிற்க அதற்கு தாக இருக்குதா? முதல் பாட்டு இருக்குது, இரண்டாவது பாட்டு இருக்குதா? மற்ற சபையில 2 பாட்டுமே இல்ல. ஆனா நம்ம சபையில முதல் பாட்டு கற்க கசடர. அதான் சொன்னேன், தெளிவா சொன்னேன். எந்த பாவம் மன்னிக்கப்படுது நான் சொல்லல, பைபிள் சொல்லுது. ஆனா இத பெந்தகோஸ்து சபை மன்னிக்கப்படாத சொல்றது காரணம் தெரியுமா? அவன் சபை ஆளு என்ன செஞ்சு வச்சிருக்காங்க? பயமுறுத்துறதுக்காக, அவங்க தக்க வச்சுக்கிறதுக்காக. நம்ம அப்படி கிடையாது. கற்க கசடர வசனத்தை கற்றுக் கொடுக்கிறோம், ஆனா நிற்கிறோமா அதற்கு தக. கடைசி ஒரே ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். வாசிக்கலாம், எபிரேயர் 3:13. உங்களில் ஒருவனாகிலும் பாவத்தின் வஞ்சனையினாலே கடினப்பட்டு போகாதபடி. என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, 4 காரியத்தை நான் முதலாவது பார்த்தோம். 1, வஞ்சிக்கப்படுகிற தலைவர்கள் தலைமைத்துவம். 2வது, வஞ்சிக்கிற போதகம் உபதேசம். 3வது, நடைமுறை வாழ்க்கையிலே அநேக தங்களை தாங்க வஞ்சித்துக் கொண்டிருக்கிறார்கள். 4வது, வசனத்தை கேட்டு அதன்படி செய்யாத வஞ்சிக்கிறார்கள். கடைசியா வாசிக்கிறோம், என்ன வாசிக்கிறோம்? பாவத்தின் வஞ்சனையினாலே கடினப்பட்டு போகிறோமா? 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை கூட நான் வாசிக்கிறேன். நமக்கு பாவம் இல்லை என்று சொல்வோம்னா ஒரு பிரியமானவர்களே, என்னுடைய வசனத்தை, என்னுடைய உரையை நான் படிக்க விரும்புகிறேன். இன்னைக்கு விசுவாசிகள் மத்தியிலே பாவம் மிக சாதாரணமாய் மாறிவிட்டது. பாவம் மிக இயல்பாய் மாறிவிட்டது. பாவம் மிக நிசாரமாய் மாறிவிட்டது. நான் சொன்னேன், ஒரு காலத்திலே பாவமாய் கருதப்பட்ட பல விஷயங்களும் இன்றைக்கு இயல்பு வாழ்க்கையிலே இயற்கையாய் நிசாரமாய் சாதாரணமாய் இயல்பாய் மாறிவிட்டது. எவ்வளவு துக்கமான விஷயம். எங்க வீட்டுல, எங்க அப்பா அம்மா வீட்டுல இன்னைக்கு வர டிவி கிடையாது. அவங்க முடிபட்டாங்க, நாங்க சாகுற வரை எங்க வீட்டுல டிவி வைக்கக்கூடாது முடிபட்டாங்க. நாடகம் பார்க்க மாட்டோம், நாங்க இப்படித்தான் இருப்போம். எனக்கு தெரிந்த ஒரு ஊழியர் இருக்கிறார், நல்லா கவனிச்சுக்கோங்க. அவர் டேப் ரெக்கார்டர் வச்சிருந்தாரு. அந்த டேப் ரெக்கார்டர் கேடாகி போச்சு.
ரிப்பேர் ஆகி போச்சு. அவர் கடைக்கு கொண்டு போய் அந்த டேப் ரெக்கார்டர் பண்ணக்கூடிய ரிப்பேர் பண்ணக்கூடிய அவன்கிட்ட சொன்னார், 20 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பண்ணும்போது இந்த கேசட்டை போட்டு பார்க்கணும். அப்போ சொன்ன, இல்லைங்க எங்கிட்ட நிறைய கேசட் இருக்கு போகணும். இல்லை, இந்த டேப் ரெக்கார்டில் இது போடக்கூடாது, எந்த பாட்டு போடக்கூடாது, செக் பண்றது கூட நீ தான் பண்ணுவ, நீ தான் ரிப்பேர் பண்ற. ஆனா உன் கேசட்டை போட்டு என்ன செய்யாத, புரிஞ்சா? ஆனா இன்னைக்கு எவ்வளவு மோசமாய் மாறிவிட்டது. நான் சொன்னது போல பாவத்தை குறித்துள்ள உணர்வு, பாவத்தை குறித்துள்ள பயம் இல்லை. தாவீது பச்சைமானத்தில் பாவம் செய்துவிட்டு சொகுசா அரசாட்சி பண்ணிட்டு இருக்கிறாரு. எப்ப வர சரித்திரத்தை படிச்சு 13 வருஷம் வர தாவீது சொகுசா நியாயம் இருக்கிறாரு, சொகுசா ஆட்சி செய்கிறாரு, சொகுசா யுத்தம் செய்கிறாரு, சொகுசா எல்லாம் செய்கிறாரு. பாவத்தை குறித்துள்ள உணர்வு இல்லை. சிம்சோன் விபச்சாரி மடியில படுத்து கிடந்து முடிய வெட்டிட்டான், பலம் போயிருச்சு. ஆனா பைபிள் சொல்லுது அவன் எப்பொழுதும் போலவே எழுதிச்சான். இன்னைக்கு நீங்களும் நான் தூங்குகிற சிங்கங்களாய் இன்னைக்கு விசுவாசத்தில் இருக்கிறோம். நான் சொன்னது போல விசுவாசி பாவம் செய்தால் பலவீனங்கிறார், அவிசுவாசி பாவம் செய்தால் அதை மட்டும் பாவங்கிறார். பாவிகள் பாவம் செய்தால் நோ ப்ராப்ளம் ஃபார் காட். ஆனால் பாவம் மன்னிக்கப்பட்ட நீயும் நானும் இயல்பாக எடுத்துக்கொள்கிறோமே, அது தேவனுடைய இருதயத்தை உடைக்கிறதே, நொறுக்குகிறது என்ற சிந்தனை நமக்கு இல்லை. ஒரு காலத்திலே பெரிய பாவமாக எண்ணப்பட்ட காரியங்கள் எல்லாம் இன்னைக்கு விசுவாசிகளின் பாவம் சாதாரணமாக இருக்கிறது. தேவன் பாவத்தை பாவமாய் பார்க்கிறார். பாவத்துக்கு உண்பதாய் கண்டனித்து இருப்பதில்லை, பாவத்துக்கு உண்பதாய் தயவு தாட்சணை இல்லை என்பதை தாவீதின் வாழ்க்கையிலும் மோசேயின் வாழ்க்கையிலும் தெளிவாய் கற்றறிந்தோம். ஒரு காலத்திலே டிவி அருவருப்பாய் இருந்தது, சினிமா அருவருப்பாய் இருந்தது, நாடகம் அருவருப்பாய் இருந்தது, மொபைல், அது போல உடை அலங்காரம், சிகை அலங்காரம், அது போல நம்முடைய ஆடை அலங்காரம் எல்லாம் அருவருப்பாய் இருந்தது. ஆனா இன்னைக்கு சாதாரணமா போயிடுச்சு. இன்னைக்கு சாதாரணமாய் மாறிவிட்டது. எப்படி இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் இருக்கிறோம் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்னைக்கு எல்லாம் சாதாரணமாயிடுச்சு. உங்களுக்கு தெரியுமா, கேரளாவிலே உபதேசத்தை சத்தியத்தை காத்துக்கொள்கிற அநேகர், ஒரு ஊழியக்காரலாம் தன் பிள்ளை அயன் பண்ணிக்கிட்டு இருந்ததை பார்த்து அயன் பாக்ஸையும் உடைச்சிட்டாரா. பொண்ணு பார்க்க கூட்டு போனோம். என்னடா உனக்கு என்னடா அப்படி துணி சுருங்கி போனது, நீ எதுக்கு அயன் பாக்ஸ்? அது ஒரு அவ்வளவு தூரம் நம்முடைய பிதாக்கள் மாதிரி இருந்தார்கள். இன்னைக்கு அப்படி இருக்க முடியாது. அப்படி இருந்தவர்கள் இருந்தார்கள். ஒரு பொண்ணு பார்க்க போயிருக்காங்க, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க உட்காந்துருக்காங்க. பொண்ணு வந்து திரைய விலக்கிட்டு மாப்பிள்ளையான்னு பார்த்துச்சாங்க, எந்திரிச்சு போயிட்டாங்க. அப்படிப்பட்ட கிருத்தியமுள்ளா, கிருத்தியனிஷ்டமுள்ளா, கர்சனமுள்ளா, கண்டிஷனுள்ளா ஒரு திருச்சபையில நீங்களும் வளர்ந்து வந்தவர்கள். அருமையான பிள்ளைகளே, இன்னைக்கு பாவத்தின் மூலம் தேவனுடைய இருதயத்தை உடைக்கிறோமா? நம்ம சுய ஆலோசனை பிரகாரம், சுய அழிவின் பிரகாரம் நாம் இருக்கிறோமா? தேவன் சபையை உலகத்தில் வைத்தார். ஆனால் இன்றைக்கு சபைக்குள் பிசாசானவன் உலகத்தை கொண்டு வந்து விட்டான். பாவம் நம்மை வஞ்சிக்கும் தன்மை உள்ளது. அதைத்தான் வாசிக்கிறோம். உங்களில் ஒருவனாகிலும் பாவத்தின் வஞ்சனையினாலே கடினப்பட்டு போகக்கூடாது. பாவம் நம்மை வஞ்சிக்கும் தன்மை உள்ளது. பாவம் இஸ் தி ஸ்லோ பாய்சன். மறந்துவிட வேண்டாம், நீங்க மறந்துவிட வேண்டாம். நான் ஏற்கனவே சொன்னேன், சில காரியத்தை பார்த்தீங்கன்னா முதல் லைட்டா தான் செய்வோம், சும்மா லைட்டா. சிஸ்டர் அழகா சொன்னாங்க, பிள்ளைய லைட்டா தான் அவன் ஆட்டம் பாட்டம், அந்த ஜான் லைட்டா தான், அடுத்தவருடைய கொள்கையே மறந்து விடுவோம். பிள்ளைகளே, நாம் நம்முடைய வாழ்க்கையில் எப்படி இருக்கோம்? ஒரு சத்திய உபதேசத்திற்கு கீழே நாம் இருக்கிறோம். நாம் பெருமைப்படலாம். அதே சமயத்தில் நம்முடைய வாழ்க்கை தேவ சத்தியத்துக்கு உட்பதாய் நம்மை நாமே நிதானித்து பார்க்க வேண்டும். நான் சொன்னது போல, முதலாவது நான் சொன்னது போல, தலைவர்கள், தலைமைத்துவங்கள் இன்னைக்கு ஜனங்களை வஞ்சிச்சு கொண்டிருக்கிறாங்க, ஏமாற்றி கொண்டிருக்கிறாங்க, போலியா நாடகம் ஆடிக்கிட்டு இருக்கிறாங்க. அதே சமயத்துல உபதேசத்திலும் போதகத்திலும் இன்னைக்கு அநேகர் வஞ்சிச்சு போய்கிட்டு இருக்காங்க, அநேகர் ஏமாற்று பித்தலாட்டம். அது போல நம்முடைய திருச்சபையை போல அநேகர் உபதேசம் எல்லாம் தெரியும், ஆனா நடைமுறை வாழ்க்கை இல்லை, நடைமுறையில சாட்சி குணப்படம் இல்லை. இன்னைக்கு அநேகர் தேவ வசனத்தை கேட்கிறாங்க, 4வதாய் கேட்டபடியாய், ஆனால் தேவனுடைய வசனத்துல செயல்படுவதில்லை. இறுதியாக கேட்டது போல பாவம் வஞ்சிக்கும் தன்மையுடையது. பாவத்தை பாவமாகவே நீ காலையில கேட்டது போல. எனவே அருமையான பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார், முதல் அடையாளமே உலகத்தினுடைய முடிவின் முதல் அடையாளம் என்ன? இயேசு கிறிஸ்துவின் வருகையுடைய முதல் அடையாளம் என்ன? முக்கிய அடையாளம் என்ன? 5-6 முறை 24ஆம் அதிகாரம் மத்தேயு சுவிசேஷத்தில் வாசிக்கிறோம். கவனம் வேண்டும், எச்சரிக்கை வேண்டும், தெளிவு வேண்டும், அறிவு வேண்டும், திருச்செறிவு வேண்டும், வஞ்சிக்கப்படும். அருமையான வருகிற நாட்களிலே வஞ்சகனுடைய வலையிலே விடாதபடி, வஞ்சகனுடைய வலையிலே அகப்படாதபடி
நீங்கள் நம்முடைய தலைமுறைகளை காத்துக்கொள்ள வேண்டிய அவசியம். நாம் யான் பெற்ற இன்பம் பெருகை உயகம். நாம் ஒரு சத்தியத்தில் இருக்கிறோம், நாம் ஒரு வசனத்தில் இருக்கிறோம். யார் வந்தாலும் வரணும், ஆட்க வரல வரலையா நோ ப்ராப்ளம். கூட்டம் கூடுதா இல்லையா நோ ப்ராப்ளம். யார் அனுசரிக்கிறாங்களா கீழ்ப்படர் இல்லையா நோ ப்ராப்ளம். நானும் என் குடும்பம், நானும் என் பிள்ளைகளும், நானும் என் தலைமுறையும், நானும் என் சந்ததியும் இந்த வசனத்துக்காக நிற்போம். ஒரு பிரதன் விசுவாசி எதையும் இழந்துருவான், ஆனா சத்தியத்தை இழக்க மாட்டான். சத்தியத்துக்காக எதையும் இழக்க தயார், ஆனா ஒரு காலம், ஒரு நிலையிலும், ஒரு சந்தர்ப்பத்திலும் நான் சத்தியத்தை இழந்து போக மாட்டேன் என்ற ஒரு உள்ளுணர்வு நமக்கு வேண்டும். எனவே அருமையான பட்டிமன்றம் நாம் கேட்டோம். ஒருவேளை நம்முடைய தலைமுறைகள் வளர்ந்து வராங்க. நான் இதை ஏன் பேசணும் தெரியுமா? இன்றைக்கு இந்த செய்தியை கொடுப்பதற்கான காரணம் என்ன தெரியுமா? இது நமக்கு தெரியும், நமக்கு புரிஞ்சிச்சு, நம்ம அறிஞ்சுக்கிட்டோம், நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம், நம்ம மனசில் ஆக்கிட்டோம். நம்முடைய தலைமுறைகள் பல இடங்களுக்கு செல்கிறாங்க, பள்ளிக்கூடங்களுக்கு செல்றாங்க, கல்லூரிக்கு செல்றாங்க, திருமணமாகி மற்ற சபைக்கு போறாங்க, அங்க போறாங்க, இங்க போறாங்க. ஆனா எங்க போனாலும் நம்முடைய திருச்சபையுடைய கொள்கைகளை, திருச்சபையுடைய உபதேசங்களை மறந்து விடவே கூடாது. 1000 தென்னை மரம் இருக்கும், 1000 தென்னை மரத்துக்கு நடுவுல ஒரு பாக்கு மரத்தை நட்டா பாக்கு மரம் தென்னங்காய் தான். அப்படியா? பாக்கு மரம் என்று சொன்னது போல 1000 கொள்கையற்ற, கொள்கை பிடிப்பில்லாத, சத்திய அறிவில்லாத, வசன குருட்டாட்டம் உள்ள, சத்திய மரணத்தன்மை உள்ள 1000 திருச்சபை இருக்கலாம், 1000 திருச்சபை இருக்கலாம், 1000 போதகர் இருக்கலாம். ஆனால் சரித்திரத்திலே, வரலாற்றிலே, தலைமுறைகளே விளிம்பிலே நின்று கொண்டிருக்கக்கூடிய இந்த ஏடுகளில் இருக்கக்கூடிய இந்த திருச்சபை சத்திய திருச்சபை வருகிற நாட்களிலே சத்தியத்திற்கு தூணாய், நடைமுறை வாழ்க்கையிலே பாவத்தினாலே வஞ்சிக்கப்படாதபடி, உபதேசத்தில் வஞ்சிக்கப்படாதபடி, தலைமைத்துவத்தில் வஞ்சிக்கப்படாதபடி, நடைமுறை வாழ்க்கையில் வஞ்சிக்கப்படாதபடி தனித்துவம் நிகரற்ற நிலையாய் போக கர்த்தர் நமக்கு உதவியாக தேவன் தாமே வஞ்சிக்கப்படாத கூட்டத்தில் இருப்பதற்காக நன்றி செலுத்துவோம். எந்த நிலையிலும் வஞ்சிக்கப்படாதவர்களாக இருந்து தேவனுடைய வருகை நோக்கி உலகத்தில் முடிந்தாலும் இந்த பரிசுத்தமாய் வாழ கர்த்தர் கிருபை வரட்டும். ஆமென். இப்பொழுது ராஜ் அவர்கள் ஜெபித்து முடிப்பார்கள். பிரியமானவர்களே, இவ்வளவு நேரமாக நாம் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டோம். அநேக வார்த்தைகளை கொண்டு நம்மளோடு இடைப்பட்டிருக்கிறார். வஞ்சிக்கப்படாதீர்கள். மிக மிக முக்கியமான ஒரு சத்தியம், வஞ்சிக்கப்படாதீர்கள். வஞ்சிக்கிற சாத்தான் கெச்சிக்கிற சிங்கம் போல் யாரை விழுங்கலாம் என்று வகை தேடி திரிகின்ற இந்த பொல்லாத உலகத்திலே நாம் வாழ்கின்றோம். நாமும் வஞ்சிக்கப்பட்டு போகாதபடி தேவ சமூகத்தில் விதமாக காத்திருந்து அநேக சத்தியங்களை கேட்கின்றோம். நம்முடைய வாழ்வை சற்று சீர்தூக்கி பார்ப்போம். நம்முடைய எண்ணங்களை சற்று ஆராய்ந்து பார்ப்போம். நம்முடைய எண்ணத்தின்படிதான் வாழ்கிறோமா? சத்திய வார்த்தை விதமாக இருக்கிறதே, நான் கீழ்ப்படிய வேண்டும், நான் கீழ்ப்படிய வேண்டும் என்கிறதான உணர்வின் சிந்தையை நாம் வெளிப்படுத்துகிறோமா? தேவ ஆவியானவர் நம்முடைய தாசரை எடுத்து பயன்படுத்தி வெளிநேரமாக இடைப்பட்டிருக்கிறார். நாம் அவரால் தெரிந்தெடுக்கப்பட்ட பிள்ளைகள், பிரித்தெடுக்கப்பட்ட பிள்ளைகள். அவரை சந்திக்க ஆயத்தப்பட வேண்டும். ஆயத்தமுள்ள பிள்ளைகளாக வாழ்வதற்கு அர்ப்பணிக்க வேண்டும். நம்முடைய அன்பின் ஆண்டவர், அவருடைய சத்தியம் என்ன, அவர் என்ன சொல்லுகிறார்? விசுவாச பிள்ளைகளாகி நாம் எவ்விதமாக கரைபட்டு போகாதபடி கர்த்தருடைய வருகைக்காய் விழிப்போடு இருக்க வேண்டும் என்கிறான செய்தி. வஞ்சிக்கப்பட்டு போகாதபடி, வழிவிலகி போகாதபடி, பாவ ஜீவிகளை சிக்கொண்டு போகாதபடி வாழ்ந்து ஜீவிக்க வேண்டும் என்கிறதான சிந்தைகளை, சத்திய வார்த்தைகளை விளை நேரமாக நாம் கேட்டோம். பிரியமானவர்களே, நம்மை பிரித்தெடுத்த கர்த்தர் இன்றுமாய் நமக்காக பரிந்து பேசுகிறவராக இருக்கிற நாம் இந்த உலக வாழ்விலே அந்த சிந்தை உள்ள பிள்ளைகளாக, விழிப்புள்ள பிள்ளைகளாக அவருக்குள் நாம் நிலைத்திருப்போம். இப்பொழுது ஜெபித்து முடிக்கலாம். ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த நேரத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, கர்த்தாவே, உம்முடைய நாமத்தினாலே கர்த்தாவே, உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் ஆண்டவரை ஒருமித்து இந்த நாட்களில் கர்த்தாவே உம்முடைய சத்திய வசனத்தை
நாங்கள் கர்த்தாவை கேட்கும்படியாக நீர் கிருபை செய்து உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையிலே அநேக பிரசங்களை நாங்கள் கேட்டிருக்கிறோம் கர்த்தாவே. அநேக முறை உம்முடைய சத்திய வார்த்தை குறித்து நாங்கள் கேட்டிருக்கிறோம். கேட்டு ஆண்டவரே, அறிவில் நாங்கள் பெருத்தவர்களாக இருக்கிறோம் என்று சொல்லி இந்த நேரத்தில் நாங்கள் நினைத்துக் கொள்ளாதபடிக்கு ஆண்டவரே, கேட்ட அந்த வசனத்தை எங்களுடைய வாழ்க்கையை கர்த்தாவே நாங்கள் எப்போது நடைமுறைப்படுத்த போகிறோம் என்று சொல்லி ஆண்டவரே, இந்த நேரத்தில் நாங்கள் எங்களை சீர்தூக்கி பார்க்கும்படியாக ஆண்டவரே கிருபை செய்திருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஆண்டவரே கர்த்தாவே, கடந்த நாட்களை நாங்கள் மறந்து போகிறோம் ஆண்டவரே. இந்த ஆண்டிலே இனிவரும் நாட்களிலே ஆண்டவரே கர்த்தாவே, நாங்கள் வேத அறிவில் மாத்திரம் தேர்ந்தவர்கள் அல்ல, அந்த வேதத்திற்கு கீழ்ப்படிந்தவர்களாக இருக்கும்படியாக நீர் கிருபை செய்ய உதவி செய்ய ஆண்டவரே. ஆமாண்டவரே, மாம்சத்தில் நாங்கள் பலவீனம் உள்ளவர்கள், ஆனாலும் உம்முடைய கிருபையினாலே ஆண்டவருக்கு தாவே எங்களை நீ தாங்கி வழிநடத்த முடியும் ஆண்டவருக்கு தாவே. அதற்கு நாங்கள் எங்களை தாங்களே ஆண்டவரை முற்றிலுமாக உம்மிடத்தில் ஒப்புவிக்கும்படியான அந்த கிருபை நீர் தாருங்க, வழிநடத்துங்க ஆண்டவருக்கு தாவே. கர்த்தர் தாம் இரக்கம் செய்வராக, கிருபை செய்வராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இருக்கிற நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகலமாய் ஆமென்.